அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 8 மணிக்கு ஃப்ரீ வெபினார் எஸ்எம்டி பற்றி இருக்கும். ஆல்ரெடி நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருப்பேன் டெலகிராம்லேயே. எஸ்எம்டியில் எப்படி ஒரு ப்ரைஸ் கொடுத்து அது இதாகுதுன்றது அதை பற்றி அந்த கிளாஸில் இருக்கும். அதுக்கான லிங்க் இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கு டெலகிராம்லேயே வந்துடும் எல்லாருக்கும் கிளாஸ்க்கான லிங்க். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ட்ரேடு, நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். பொறுமையாக எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸில் எடுக்கணுமோ அங்கே எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? நாம் ஒரு பேட்டர்னோ ஒரு இண்டிகேட்டரோ இல்லை ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எலியாட் வேவோ ட்ரெண்ட் லைன்ஸோ எதுவுமே பார்க்குறதில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்குறதில்ல. மேக்ஸ் சம் வேல்யூஸ் சம் ரூல்ஸ், அவ்வளோதான். அது முன்னாடி நாளே நம்ம கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்றுங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது. நமது மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற, மேக்ஸுங்கிறது வேற. ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது, மேக்ஸ் மாறாது. எனக்கு ஆன்சர் என்னன்னு வந்தாலும் அதே தான் உங்களுக்கு ஆன்சர்னு வரணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,200 கால் 228 rupees. சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, எக்ஸாக்டா 228 ரெசிஸ்டன்ஸா எடுத்துடுச்சு. மார்க்கெட் அப் என்ன இருக்கும்? ஃபால் ஆயிருக்கும். சிம்பிள். சரி, அதே போல இது ஒரு வேளையில் திரும்பணும் ஆர் அப்போ அதே டைரக்ஷன் போகணும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் கொடுக்கல. அப்போ இது ஏன் நடந்தது? நம்ம என்ன நியூஸ் எதுவுமே தெரியாதுன்னு, ஆனா மேக்ஸ் படி நம்ம வேல்யூ போட்டோன்னே ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை ரெஸ்பெக்ட் பண்ணது? ரெஸ்பெக்ட் பண்ணது அதோட சரி. இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா? ஓப்பனிங்ல இது முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன? புட்டில் பை பண்ணணும். புட்டை யாரை எந்த வேலையில் பை பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எப்போ பை பண்ணணும், என்ன டைமில் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எங்கே டார்கெட் போகும், மறுபடியும் மார்க்கெட் டைரக்ஷனாக தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரீமியம் இறங்கி இறங்கி மறுபடியும் கிலோன்ட்டு ஏறும், இறங்கி மறுபடியும் மேலே ஏறும் புட்டு. அந்த மாதிரி ட்ரேடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம டைம் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மேக்ஸில் ஒழிச்சிட்டோம். டோட்டலாக இல்லாமல் பண்ணிட்டோம். இந்த டெல்டா காமா தீட்டா வேகா ரோகோ நிறைய பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? நம்ம அந்த கான்செப்டே உடைச்சிட்டோம். அதனால தான் மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. அதே போல் நம்ம எடுக்கிற கான்செப்ட் பையிங்க்கு மட்டும் கிடையாது, செல்லிங் இருக்கு. நம்ம கிளாஸில் ரெண்டுமே தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இப்போ எடுக்கல, கூடிய விரைவில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.